குருமகா சன்னிதானம் உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களை மீண்டும் ஒரு முறை வழங்கி சரியாக 1 நிமிடம் என்பதனால அங்கிருந்து இங்கே நடந்து வர்ற டயத்தை கூட குறைச்சிட்டு பேசுறேன். ரத்தின சுருக்கமாக எதிரணியில சேர்ந்த நான் தாக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த நிலைக்கு அந்த ஆயுதத்தை எடுக்க வச்சுட்டாங்க. எதிரணி தலைவர் அவர்கள் நாஸ்திகர் எங்களுடைய கஸ்டமர் என்று சொன்னார். கஷ்டமா இருந்தது எனக்கு. கஸ்டமர் இல்ல, இவர்கள் எல்லோரும் அடியார்கள், பக்தர்கள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கே கஸ்டமர் வந்து விடுகிறாரோ அங்கே முக்கியமான விஷயம் வந்துவிடும் இல்லையா? அதனால அதை நான் மறுக்கிறேன். ரெண்டாவது பேசின அண்ணன் என்ன தூக்கி கடல்ல தூக்கி போட்டாரு. என்ன கோபமோ தெரியல. திருக்குறளை பத்தி சொன்னார். குருமகா சன்னிதானம் முன்பாக அதை மறுக்க வேண்டியது அவருடைய பாதத்திலே வளர்ந்த, தருமபுரத்திலே வளர்ந்த பிள்ளை என்பதனாலே மறுக்க வேண்டியதுடைய கடமை. சுவாமிஜி மன்னிச்சுக்கணும். அறம்பொருள் இன்பம் வீடு சொல்லலன்னு சொன்னார். அறம், அறத்தின்படி பொருள், அறத்தின்படி இன்ப வாழ்வு பொருளை நீங்கள் அனுபவித்தால் வீடு பேறு தானாக கிட்டும் என்பதுதான் திருக்குறளுடைய சாராம்சம். முன்னு சொன்னார். திருக்குறளை எங்கேயா ஆன்மீகம் இருக்குன்னு மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த குருமகா சன்னிதானம் முன்பாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், திருக்குறளே சைவ சித்தாந்த நூல் தான். மறந்துடப்படாது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்கு இதுதான் ஆன்மீகம் என்று சொல்லி நாமினேஷன் சொன்னார். ஜோசியம் பார்க்கட்டும், வெற்றி பெறுவது சிவபெருமான் அருள் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அதை தான் நாங்க சொல்றோம் என்பதை சொல்லி நிறைவாக ஒரே ஒரு கருத்து. குருமகா சன்னிதானம் அவர்களுக்காக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது என்பதனால் விடாப்புடியாக போராடி பெற்று வாங்கியிருக்கிறேன். தருமபுர வரலாறு நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதுல ஜோசியமா ஆன்மீகமா என்று சொன்னால் குருமகா சன்னிதானம் சொல்லுகிறார். இந்த வரலாறு சுவாமிகளாம் தெரியும். ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்து மோசம் வந்தது என்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது யாரை நாம் பிறரை நொந்து. இந்த ஜோசியத்தை வச்சுட்டு என்ன பண்ண? சிவபெருமானே அழிக்கிறான், சிவபெருமானே உடைக்கிறான், சிவபெருமானே கோயில் கட்டுகிறான். ஆன்மீகமே 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 என்று சொல்லி தர்மபுரம் குருமகா சன்னிதானம் அவர்களே, வருங்கால தமிழகம் உங்களை ரோல் மாடலாக கொள்ள இருக்கிறது. தடுக்காதீங்க சாமி, ரோல் மாடலாக கொள்ள இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீதிமன்றம் கூட திருக்குடரை போல, வைத்தீஸ்வரன் கோயிலை போல திருநள்ளாரும் உங்களுக்கே சாதகமாக சிவபெருமானும் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன சிறப்பு வேண்டும்? தருமபுரம் போனேன், ஒரு பட்டிமன்றம் பேசிட்டு போனேன். 10 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பாடு. எனக்கு கூட வீட்டுக்காரம்மாவோட தருமபுரம் குடி வந்துட்டு அங்கேருந்து மஞ்சக்குடிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துடலாமான்னு ஆசை வந்தது. 10 ரூபாய்க்கு உலகத்திலேயே யாரும் சாப்பாடு போடல. எங்களுடைய அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு அதிரடி. மயிலாடுதுறையிலே உலகமே போற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனையை விட தலை சார்ந்த மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறார்கள் எங்களுடைய ஆன்மீக குருநாதர் என்று சொல்லி மன்னிக்கணும். ராஜா சாமநாதன்னா திட்டார், அதனால விடை பெறேன். சனீஸ்வர பகவானை தொட்டு பூஜை பண்றார். அவர் என்ன ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் எல்லா வளங்களும் பெற ஆன்மீகமே ஆன்மீகமே மனித வாழ்வினை மேம்படுத்தும் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.